Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க. Exporters urge government to revive oil rice barter mechanism with Iran. Okay. ஸோ நமக்கு வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால ஆயில் சப்ளை எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நமக்கு ஆல்மோஸ்ட் 80-85% ஆஃப் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரான் வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாங்க டு பாஸ் த்ரூ. கரெக்டாக அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் ரைஸ், ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் பாஸ்மதி ரைஸ். இந்தியா தான் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் லீடிங்கில் இருக்குது. கரெக்டாக மற்ற கண்ட்ரீஸ்க்கு எஸ்பெஷலி தோஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அது கல்ஃப் கண்ட்ரீஸ், யூஏஇயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஈரான், ஈராக், சவுதி, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால அதுவுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு, டிஸ்டர்ப்ஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ஆயில் ரைஸ் பார்ட்டர் மெக்கானிசம் வந்து ஈரான் கிட்ட திருப்பி ரிவைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன ஆயில் ரைஸ் பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் மெக்கானிசம் நமக்கு அப்போ இருந்து இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ட்ரேடே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது அப்படி தானே, பார்ட்டர் சிஸ்டம். என்னது அது? பண்டமாற்று முறை. கரெக்டாக? ஸோ இந்த பக்கம் நம்ம ஆயில் வாங்கிட்டு அந்த பக்கம் அவங்களுக்கு ரைஸ் கொடுக்குறோம். ஓகே, அதுதான் வந்து அந்த மெக்கானிசமை திருப்பி ஈரான் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிசம்ஷன் ஆஃப் இரானியன் ஆயில் இம்போர்ட்ஸ். நமக்கு 2019 யூஎஸ் உடைய சாங்ஷன்ஸ் பயந்து நம்ம ஈரான் கிட்ட க்ரூட் ஆயில் ப்ரொக்யூர் பண்ணுறதும் சரி, எல்என்ஜி ப்ரொக்யூர் பண்ணுறதும் சரி ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 7 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் இப்போ 2026 ஈரான் கிட்ட திருப்பி வந்து நம்ம க்ரூட் ஆயில் அண்ட் எல்என்ஜி ப்ரொக்யூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு டேங்கரான பிங்ஷான் வந்து நம்மளுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்ட் வந்து இப்போது ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு நம்மக்கிட்ட வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் இருக்குது, அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்மளால் பண்ண முடியுது. தெர் ஆர் நோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ தெர் ஆர் நோ பேமெண்ட் ஹர்டில்ஸ் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த பையிங் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்னுடைய சாங்ஷன்ஸ் வந்து ரீசன் கிடையாது, ரேதர் இட் இஸ் கமர்ஷியலி ட்ரிவன் அப்படின்னும் நமக்கு சர்டன் அஃபீஷியல்ஸ் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய டொமெஸ்டிக் எனர்ஜியை எப்படி வந்து செக்யூர் பண்ணுறது, நம்மளுடைய எனர்ஜி தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறது, அதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளுடைய டெசிஷன்ஸ் இருக்கே தவிர்த்து வேறு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ட்ரிவன் ஃபேக்டர்ஸும் கிடையாது அப்படின்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் யூஎஸ்னுடைய சாங்ஷன்ஸ்க்கு நிறைய சாங்ஷன்ஸ்க்கு வந்து இப்போ டெட்லைன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஏப்ரலில் நிறைய சாங்ஷன்ஸ் முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஷ்யன் ஆயில் பை பண்ணுறதுக்கு யூஎஸ் வெய்வர் கொடுத்துருந்தாங்களா, ஒரு 1 மந்த் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு April 5 ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் தென் April 11 ரஷ்யன் ஆயில் பை பண்ணுறதுக்கான ஜெனரல் குளோபல் வெய்வர் அது வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஓகே, அது போக நமக்கு April 19 இரானியன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வெய்வர் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு 30 days வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க டு பை இரானியன் ஆயில். அண்ட் அது வந்து இப்போ நமக்கு April 19 எக்ஸ்பயர் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 month வெய்வர் நமக்கு சபாஹார் போர்ட் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஓகே, ஸோ ஆன் April 26. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆயில் ஃபார் ரைஸ் பார்ட்டர் ப்ரப்போசலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, எஸ்பெஷலி பஞ்சாப் ரைஸ் மில்லர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் தான் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறது. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 400,000 tons ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த வழித்தடத்தில் வந்துட்டு நமக்கு நிற்குது, அந்த போர்ட்ஸில் எல்லாமே நிற்குது. ஸோ ஷிப்பிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு. நமக்கு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஆயில் ஃபார் ரைஸ் பார்ட்டர் மெக்கானிசம் திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி இருந்த ருப்பி பேமெண்ட் மெக்கானிசம் வந்து திருப்பி வந்து ரீகெயின் பண்ணுங்கள், ரிவைவ் பண்ணுங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது ருப்பியில் நம்ம வந்து பேமெண்ட் மேக் பண்ணுறதுக்கான ஒரு வழி, இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கரெக்டாக
இதுக்கு முன்னாடி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட்டுமே இந்த ப்ரொபோசலை வந்து தே ஆர் திங்கிங் அபவுட் இட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டாக. அண்ட் ஆல்ரெடி திர்ஹாம்ஸில் சர்டன் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ வந்து ருப்பி பேமெண்ட் மெக்கானிசமையும் ஆல்ரெடி வந்து நம்ம யூசிஓ பேங்க் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையுமே இன்னும் கொஞ்சம் வந்து திருப்பி ரிவைவ் பண்ணி ட்ரேடை வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாமல், சப்ளை டிஸ்டர்ப்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் நமக்கு யூஎஸ் டெட்லைன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து சபாஹார் போர்ட், ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். April 26 அதுவுமே எக்ஸ்பயர் ஆகுது, லைக் அதுக்கான வெய்வர். ஓகே. ஸோ இந்த $120 million வந்து நம்ம இந்தியா வந்து சபாஹார் போர் ரிலேட்டடான பேமெண்ட் இது பிளாக் ஆயிருந்தது. ஸோ அதை வந்து இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ டெட்லைனுக்கு April 26 அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஃபண்டிங்கை இந்தியா கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஓகே. லைக் ஃப்யூச்சரில் எந்த விதமான பேமெண்ட்டும் வந்து பிளாக்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தம் இந்தியாவோட கமிட்மெண்ட்டான $120 million வந்து ஆல்ரெடி பெய்டு. ஓகே. அண்ட் இந்த வருஷத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2026-27 பட்ஜெட்டில் எந்த விதமான அலோகேஷனும் சபாஹார் போர்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் மேக் பண்ணலை. பட்ஜெட்டில் இது பற்றி மென்ஷன் பண்ணலை. ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யூஎஸ் கிட்டையுமே டாக்ஸில் தான் இருக்காங்க. நமக்கு இந்த சபாஹார் போர்ட்டுன்றது ரீஜனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆல்சோ டு பைபாஸ் பாகிஸ்தான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எஸ், சபாஹார் போர்ட் எதுக்காக நமக்கு தேவை? அதோட மேஜர் எய்ம் என்ன? எஸ், நம்ம பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரூட்டாக தான் நம்ம சபாஹார் போர்ட்டை பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ நமக்கு சபாஹார் போர்ட் அப்படிங்கிறது டிரெக்டாக நம்ம அதாவது பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி ஈரானை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வழி. எஸ், மேப் லொக்கேஷன் நமக்கு எப்படி இருக்கும்? ஹியர் வி ஹாவ் இந்தியா, ரைட்? இங்கே நமக்கு நம்மளுடைய குஜராத்துடைய கான்லா போர்ட்லேருந்து இந்த பக்கம் வி ஹாவ் பாகிஸ்தான், ரைட்டா? ஸோ அந்த பாகிஸ்தானுடைய போர்ட்டை பைபாஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் சபாஹார் போர்ட். ஓகே, புரிஞ்சுதா? பாகிஸ்தானுடைய குவாடார் போர்ட்டை பைபாஸ் பண்ணி நம்ம டிரெக்டாக கான்லாலேருந்து சபாஹாருக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் டிரெக்டாக நம்ம சபாஹார் போர்ட் ரீச் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து வி கேன் ரீச் ஆப்கானிஸ்தான் அண்ட் அதர் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஓகே, இதுதான் நம்ம சபாஹார் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிளான். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த $120 million வந்து பே பண்ணிட்டோம். அண்ட் ஆப்கானிஸ்தான் ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் ஏஷியா ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் எஸ், அதுக்கான டாக்ஸ் வந்து நம்ம வாஷிங்டன் கிட்டையும் we are in active talks regarding it. Okay. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் சபாஹார் போர்ட்டுடைய ஸ்டேட்டஸ் இதுதான். யூஎஸ் சாங்ஷன்ஸுடைய டெட்லைன்ஸ் இதுதான். நமக்கு அப்கமிங் நியூஸில் தான் தெரியும் யூஎஸ் சாங்ஷன்ஸ் ஃபர்தராக வந்து திருப்பி வருதா, இல்லை இந்த வெய்வர் எதுவும் ஃபர்தராக நமக்கு டேட்ஸ் வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆயில் மார்க்கெட்டிங் ஃபர்ம்ஸ் டு பே டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் டு ரிஃபைனர்ஸ். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு $120 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. கரெக்டாக ஒரு பேரல். ஸோ ஆனால் இன்னும் நம்ம கன்சியூமர்ஸான நம்ம வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் ஏதாவது ஒரு ரொம்ப டிராஸ்டிக் ஃபியூல் ஹைக் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணுறோமா? இல்லை. ஸோ இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஓஎம்சிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், நமக்கு பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ். இன்னொன்று வந்து ரிஃபைனரிஸ். கரெக்டாக? ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது என்னது? க்ரூட் ஆயில். க்ரூடாக தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து ரிஃபைனரிஸ்க்கு போகுது. ரிஃபைனரிஸ் அதை ரிஃபைன் பண்ணி நமக்கு பெட்ரோலாகவும் டீசலாகவும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தான் ஃபர்தராக நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறது. ஓகே. ஸோ புரிஞ்சுதா? இப்போ நியூஸ் என்ன? ஆயில் மார்க்கெட்டிங் ஃபர்ம்ஸ் டு பே டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் டு ரிஃபைனர்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரிஃபைனர்ஸ்க்கு வருது. ரிஃபைனர்ஸ் கிட்ட இருந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் ஃபர்தராக நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இங்கே வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக? அப்போ நேச்சுரலி ரிஃபைனரிஸும் வந்துட்டு அதிக விலைக்கு தான் க்ரூட் ஆயிலை வாங்குவாங்க. கரெக்டாக?
அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலும் அதே என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அவங்களும் அந்த லாஸை ஈடு கட்டணும் இல்லையா? ஸோ அவங்களும் விலை ஏற்றி தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக? பட் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அந்த ப்ரைஸ் ஹைக்கை கன்சியூமர்ஸ்க்கு பாஸ் டவுன் பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி தீஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆர் வாட்? அப்சார்பிங் த லாஸஸ், கரெக்டா? ஏன்னா அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு வித்துட்ருக்காங்க, புரிஞ்சுதா? ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த கோர் இஷ்யூ? லாஸ் அப்சார்ப்ஷன். ஓகே, இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஃபுல் மார்க்கெட் ரேட்டை ரிஃபைனரிஸ்க்கு பே பண்ண போகிறதில்ல, எங்களுக்குன்னு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பப்ளிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரைஸ் விலை மாற்றம் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க பை பண்ணுறதுக்கான விலை வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அவங்க வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் சீக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் அ மேண்டேட்ரி டிஸ்கவுண்ட் ஆன் த ரிஃபைனரி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ். இது வந்து ஆர்டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிபிங்கிறது என்னது? த இன்டர்னல் ப்ரைஸ் அட் விச் அ ரிஃபைனரி செல்ஸ் ஃபியூல் டு த மார்க்கெட்டிங் ஆர்ம் ஆஃப் அ கம்பெனி. ஸோ புரிஞ்சுதா? அதாவது அந்த ரிஃபைனரி என்ன ப்ரைஸில் வந்து அந்த ஃபியூவல் கம்பெனிக்கு, அந்த மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது தான். ஓகே, அண்ட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐஓசிக்கு ரெண்டுமே இருக்குது. அவங்க ரிஃபைனரிஸும் வச்சுருக்காங்க, அட் த சேம் டைம் அவங்க ரீட்டைலர்ஸ், அதாவது கன்சியூமர்ஸ்க்கு பெட்ரோல் பம்ப்ஸ் மூலமாக மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க, சேல்ஸும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரிஃபைனரிஸில் இருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஆர்முக்கு சேல் பண்ணுற அந்த ஃபியூவலுடைய ப்ரைஸில் ஒரு டிஸ்கவுண்ட், அதுதான் இந்த ஆர்டிபியில் டிஸ்கவுண்ட் வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வில் நவ் பே ரிஃபைனரிஸ் லெஸ் தென் த இம்போர்ட் பேரிட்டி காஸ்ட். ஓகே, ஸோ ரிஃபைனரிஸ் வந்து இப்போ அந்த லாஸஸ் அப்சர்வ் பண்ண போகிறாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் தெம் டு த பம்ப்ஸ். அந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இந்த லாஸ் வந்து போக போகிறது இல்லை. ஓகே, ஸோ ஏப்ரல் 2026 படி பாருங்க, டீசல், ஏவியேஷன் ஃபியூல், அந்த ஏடிஎஃப் டர்பைன் ஃபியூல் இருக்குல்ல அது, அண்ட் தென் கேரோசின் எல்லாத்துக்குமே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து கிலோ லிட்டர். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 பெர் கிலோ லிட்டர் அப்படின்னா உங்களுக்கு 60 rupees பெர் லிட்டர். அதே மாதிரி இங்கே 50,000 பெர் கிலோ லிட்டர், ஸோ 50 பாயிண்ட் சம்திங், அண்ட் தென் 46 பாயிண்ட் இது வந்து பெர் லிட்டர். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆர்டிபி டிராஸ்டிக்காகவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிகிரேட்டட் ஃபார்ம்ஸ், அதாவது நமக்கு ஐஓசியெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்ட ரிஃபைனரிஸும் இருக்குது, அதாவது ரிஃபைனிங் விங்கும் இருக்குது, அட் த சேம் டைம் ஓஎம்சிஸாகவும் இருக்காங்க, லைக் மார்க்கெட்டிங் விங்கும் இருக்குது, பெட்ரோல் பம்ப்ஸ் மூலமாக அவங்க சேல்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அவங்கெல்லாம் இந்த லாஸை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். அதாவது இங்கே வந்து அவங்களுக்கு இது பண்ணாலும் இங்கே சேல்ஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் ஸ்டாண்ட் அலோன் ரிஃபைனர்ஸ் மட்டும் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பிஎல், இந்த மேங்களூர் ரிஃபைனரிஸ், அந்த மாதிரி சிபிசிஎல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் லூசர்ஸ். அவங்க வந்து ரீட்டைல் பெட்ரோல் பம்ப்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ரிஃபைனரிஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரெவென்யூ வந்து டிராஸ்டிக்காக குறைய போகுது. பட் கன்சியூமர், வாட் அபவுட் த கன்சியூமர்? They are protected. I mean, we are protected. Okay, so we are protected from a massive spike in petrol and diesel prices at the fuel station. Okay, so news புரிஞ்சுதா? So that's all about this one. நெக்ஸ்ட் பாருங்க, வாட்டர் ஷேரிங் விசா லைக்லி ஆன் பங்களாதேஷ் மினிஸ்டர்ஸ் அஜெண்டா. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷில் நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டாக? ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் மிஸ் ஷேக் ஹசீனாஸ் கவர்மெண்ட் நமக்கு என்டிஏ வந்து பங்களாதேஷில் பதவி ஏற்றிருக்கு. அண்ட் இப்போ தான் ஆஃப்டர் தேர் நியூ கவர்மெண்ட் பங்களாதேஷோடைய ஃபாரின் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு 2 day விசிட்டாக வராங்க. ஓகே, ஸோ அண்ட் இந்த விசிட்டில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்குது, லைக் வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸாக இருக்கட்டும், ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும், விசா ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட மோர் தென் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட், எஸ்பெஷலி விச் ஒன்? கங்கா வாட்டர் ட்ரீட்டி ஆஃப் 1996. ஓகே, ஸோ அது வந்து இப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அபவுட்
அபவுட் கங்கா வாட்டர் ட்ரீட்டி. இது வந்து நமக்கு 1996 ஹெச்டி தேவகவுடா அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அவங்களும் ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அவங்களும் சைன் பண்ண ஒரு அக்ரிமெண்ட். இட் இஸ் அ 30-year ட்ரீட்டி விச் கவர்ன்ஸ் த ஷேரிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஃபராக்கா பராஜ் டியூரிங் த லீன் சீசன். அதாவது ஜான் டு மே அந்த டைமில் வாட்டர் ஷேரிங் வந்து எப்படி இருக்க போகுது இந்த ஃபராகா பராஜ்லேருந்து அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு 30 years அக்ரிமெண்ட்னா இப்போ 1996, ஸோ 2026 இந்த டிசம்பரோட இந்த ட்ரீட்டி வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த ட்ரீட்டி படி ஷேரிங் இஸ் டன் இன் 10-day blocks. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளோ, இதில் வந்து மோர் தென் 75,000 cusecs வாட்டர் வந்து ஃப்ளோ இருக்கும். இதில் இந்தியா வந்து 40,000 வச்சுக்கும், மிச்சம் வந்து பங்களாதேஷ்க்கு. அடுத்து லோ ஃப்ளோனா லெஸ் தென் 70,000 cusecs. அந்த வாட்டரை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். அண்ட் தென் எமர்ஜென்சி கிளாஸ், இது வந்து நமக்கு 50,000 cusecsக்கு கீழே அந்த வாட்டர் ஃப்ளோ குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு நேஷனுமே இமீடியட்டாக ஒரு டயலாக் ஆர் கன்சல்டேஷன் வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இதோட மேஜர் இந்த ட்ரீட்டி பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா ஃபராக்கா பராஜ் அப்படிங்கிறது நமக்கு 1975 எப்படி நமக்கு இந்த ட்ரீட்டி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1975 கட்டப்பட்டது. அது எதுக்காக? டு ஃப்ளஷ் அவுட் சில்ட் ஃப்ரம் கொல்கட்டா போர்ட். ஸோ பங்களாதேஷ் என்ன சொல்லுது, இதனால் டெசர்டிஃபிகேஷனும் செலினிட்டி, அதாவது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குது அவங்களுடைய சவுத் வெஸ்ட் பகுதியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் விஷயமா இருக்குது. ரெண்டாவது, இந்த ட்ரீட்டி வந்து 31st எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக ரெனியூவல் பண்ண போகிறாங்களா, இல்லை ஃபர்தராக இந்த ட்ரீட்டியை வந்து கொஞ்சம் படித்து இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ரினியூவல் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக எல்லாமே கன்சிடர் பண்ணணும். ரிவரோட மார்ஃபாலஜி, ஏன்னா 30 yearsக்கு முன்னாடி போட்ட ட்ரீட்டி இல்லையா, ஸோ ரிவருடைய மார்ஃபாலஜி இப்போ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அது போக நமக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார்லேருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதாவது அந்த பராஜே வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதை மொத்தமாகவே டீகமிஷன் பண்ணுங்கள், டிஸ்மேண்டில் பண்ணுங்கள், அதுலேருந்து நமக்கு ஃப்ளட்னால நிறைய அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெஸ்ட் பெங்காலும் பீகாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்ஸில் நமக்கு இப்போது எலெக்ஷன் டைம், ஸோ அதனால் நிறைய விஷயம் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரீட்டியை டெம்பரரியாக ரினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக இன்னொரு தடவை அந்த ட்ரீட்டியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேபி இது எக்ஸ்பயர் ஆகுமே இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சஸ்பெக்டட் மீசல்ஸ் அவுட் பிரேக் கில்ஸ் அபவுட் 100 children, பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷில் மீசல்ஸ்னால ஆல்மோஸ்ட் ஒரு 100 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. மீசல்ஸ், it is caused by a virus in the paramyxovirus family and spreads through respiratory droplets. Coughing, sneezing இது மூலமாக பரவுது. and it is highly infectious with a high transmission rate. ஓகே, அண்ட் இது எல்லாத்தையுமே பாதிக்குது. பட் அதிகபட்சம் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து, எஸ்பெஷலி அந்த 6 மாத குழந்தையிலேருந்து 5 வயதுடைய குழந்தைகள் வரைக்கும் தான் இந்த நோயினால் அதிகமாக பாதிக்கப்படுறது. ஓகே, இட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ வைரல் டிசீஸ். அண்ட் சிம்டம்ஸ்லாம் என்ன? ஹை கிரேட் ஃபீவர், கஃப், runny nose and red or watery eyes followed by a characteristic maculopapular rash that typically begins on the face and spreads downward. ஸோ ஃபேஸில் ஆரம்பித்து நமக்கு ஹோல் பாடிலையும் ரேஷஸ் வருது. நீங்கள் கூகுள் இமேஜஸில் மீசல்ஸ்னு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இருக்க ரேஷஸ் மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வரும். ஓகே, ஸோ அதுதான் maculopapular rash. அண்ட் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? இட் கேன் லீட் டு சிவியர் இஷ்யூஸ் லைக் நிமோனியா, என்செஃபலைட்டிஸ்னால் என்னது? ஸ்வெல்லிங் ஆஃப் த பிரெயின் அண்ட் பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வேக்சினேஷன் ஃபெசிலிட்டி. அண்ட் இது நமக்கு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் கூட கவர் ஆகுது. இதுக்குன்னு இருக்கிறது நமக்கு 2 வேக்சின் இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட மீசல்ஸ் ருபெல்லா MR வேக்சின் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இஸ் அ 2-dose schedule typically administered within the first 2 years of life. முதல் 2 வயதுக்குள்ளேயே 2 டோஸுமே கொடுத்துருவாங்க. ஓகே, 9th monthல ஒன்று அண்ட் தென் 24 monthsக்குள்ளே இன்னொன்று. ஓகே,
அண்ட் தென் ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர் எம்எம்ஆர்வி. இட் இன்க்ளூட்ஸ் அதர் வைரல் டிசீஸ், அதாவது மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லா வேக்சின். இது வந்து மீசில் மம்ஸ் ருபெல்லா வாரிசெல்லா வேக்சின். ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டோஸ்க்கு ஹையர் கவரேஜ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வி வாண்ட் டு அச்சீவ் 0 மீசில்ஸ் பை த எண்ட் ஆஃப் 2026. அதாவது பை திஸ் இயர் நம்ம வந்து மீசல்ஸை கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அச்சீவ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ டார்கெட். ஓகே. அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் அ, அதாவது நமக்கு கேசஸ் வந்து சஸ்டெயினபிளாக டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்குது. பட் கொஞ்சம் வந்து கேசஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதுக்கான அவேர்னஸும் நமக்கு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலமாக இன்னுமே நம்ம அதிகப்படுத்திட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நேஷ்னல் 0 மீசில்ஸ் ரூபெல்லா எலிமினேஷன் கேம்பெயின் அப்படின்னு ஒரு கேம்பெயினும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு லாஸ்ட் மைல் கவரேஜ் வரைக்கும், ஈவன் இன் ரிமோட் ஏரியாஸ், அந்த அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியாஸ், அண்ட் ஆல்சோ யூஸிங் அவர் டிஜிட்டல் ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம் யூவின் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம இந்த மீசில்ஸ் ருபெல்லா வேக்சினேஷன் பற்றின அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று. பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் பாகிஸ்தானாக இருக்கட்டும். ஸோ தே ஆர் ஹேவிங் கேசஸ். பட் இந்தியா வி ஆர் ட்ரைங் டு ஆர் வி ஆர் எய்மிங் ஃபார் 0 மீசில்ஸ் பை த எண்ட் ஆஃப் 2026. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன், அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. Thank you so much for watching. See you tomorrow.